ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட இங்கிலீஷ் பயணத்துல ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் டே 6. நேத்து நாம மத்தவங்க கிட்ட கேள்வி கேட்கிற அந்த டூ மற்றும் டஸ் ரகசியத்தை பார்த்தோம். டு யூ நோ? உனக்கு தெரியுமா? டஸ் ஷீ குக்? அவள் சமைக்கிறாளா? இப்படி எப்படி கேள்வி கேட்கணும்னு இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? டுடேஸ் மிஷன். ஆனா பாஸ், ஒருத்தர் உங்ககிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்வீங்க? உதாரணத்துக்கு, டு யூ லைக் காஃபின்னு ஒருத்தர் கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? எஸ் அல்லது நோ. ஆனா வெறும் எஸ் அல்லது நோ மட்டும் சொல்றது இங்கிலீஷ்ல ஒரு முழுமையான உரையாடல் கிடையாது. அது கொஞ்சம் மொட்டையா இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் எப்படி பதில் சொல்லுவார் தெரியுமா? அந்த பதிலையும் ஒரு அழகான வாக்கியமா, ஃபுல் சென்டென்ஸா மாத்தி சொல்லுவார். உதாரணத்துக்கு, டு யூ பிளே கிரிக்கெட்? மொட்ட பதில் எஸ். மாசான பதில் எஸ், ஐ பிளே கிரிக்கெட். இன்னைக்கு வீடியோல ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு எப்படி தப்பில்லாம முழு வாக்கியமா பதில் சொல்றதுன்னு பார்க்க போறோம். முக்கியமா அந்த டஸ் கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது மறுபடியும் அந்த எஸ் எப்போ வரும் எப்போ வராதுன்ற குழப்பத்தை இன்னைக்கு நிரந்தரமா தீர்க்க போறோம். இந்த வீடியோவோட எண்டுல நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது வெறும் தலைய மட்டும் ஆட்டாம தெளிவா வாக்கியங்களால பதில் சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு லைவ் பிராக்டிஸ் செஷன் இருக்கு. ரெடியா? வெறும் 15 நிமிஷம் உங்க பதில்கள் இப்போ மாசா மாறப்போகுது. வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். நண்பர்களே, நிறைய பேர் என்கிட்ட கேக்குற விஷயம், ப்ரோ, மத்தவங்க கேள்வி கேட்டா எனக்கு புரியுது, ஆனா பதில் சொல்லும்போது தான் வார்த்தையே வரமாட்டேங்குது, வாய் அப்படியே லாக் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? நாம தப்பா பதில் சொல்லிடுவோமோ அப்படின்ற பயத்துல நம்ம மூளைக்கு அதிக பிரஷர் கொடுக்கறோம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, தப்பா பேசாம யாருமே இங்க சரியா கத்துக்கல. இன்னைக்கு நீங்க ஒரு மொட்டை பதிலா எஸ்ன்னு சொல்றதுக்கும் ஒரு முழு வாக்கியமா எஸ் ஐ நோ அப்படின்னு சொல்றதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு சின்ன இடைவெளி தான் உங்களோட கான்ஃபிடன்ஸ். பதிலே வரலனாலும் பரவாயில்ல, தப்பா வந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த சின்ன ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாதீங்க, அத ஒரு விளையாட்டா எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை எப்படி தத்தி தத்தி பேச ஆரம்பிக்குதோ அப்படிதான் நாமளும் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். உங்க இங்கிலீஷ் பயணத்துல இந்த 6வது நாள் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பதில் சொல்ல கத்துக்க போறீங்க. ரெடியா? வாங்க அந்த மேஜிக் ஃபார்முலாவை பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம மேட்டருக்கு வருவோம். ஒருத்தர் நம்ம கிட்ட கேள்வி கேட்கும்போது ரெண்டே பதில் தான் இருக்க முடியும். ஒன்னு ஆமா எஸ், இன்னொன்னு இல்லை நோ. ஆனா இதை எப்படி இங்கிலீஷ் ரூல்ஸ் படி சரியா சொல்றது? ஒன்னு டூ கேள்விகளுக்கு பதில் சொல்வது. ஐ, யூ, வி, தே. உதாரணத்துக்கு, ஒருத்தர் உங்ககிட்ட டு யூ பிளே ஃபுட்பால்? நீ கால்பந்து விளையாடுவாயா அப்படின்னு கேக்குறாங்கன்னு வைப்போம். ஆமா அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ பிளே ஃபுட்பால். இங்க டூ காணாம போயிடும், நேரடியா செய்யல சொல்லணும். இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ டோன்ட் பிளே ஃபுட்பால். இங்க நம்ம பழைய நண்பன் டோன்ட் உள்ள வருவார். இதே மாதிரி வி அல்லது தே வந்தாலும் இதே ரூல் தான். Question: Do they work here? Answer: Yes, they work here. Or no, they don't work here. டஸ் கேள்விகளுக்கு பதில் சொல்வது he, she, it. இங்க தான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நேத்து நாம பார்த்தோம், கேள்வி கேட்கும்போது டஸ் முன்னாடி வந்தா செயல்ல இருக்கிற எஸ் ஓடி போயிடும்னு. ஆனா பதில எஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த எஸ் மறுபடியும் திரும்பி வந்துடும். உதாரணத்துக்கு, டஸ் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ்? அவர் ஆங்கிலம் பேசுவாரா? ஆமா எஸ். பதில் எஸ் ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். பாத்தீங்களா, ஸ்பீக் கூட எஸ் சேர்ந்துடுச்சு. ஏன்னா இங்க ரவுடி டஸ் இல்ல. இல்லை நோ. பதில் நோ ஹீ டசன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ்.
இங்க டசன்ட் உள்ள வந்துட்டதால அந்த எஸ் மறுபடியும் பயந்துட்டு ஓடிடுச்சு. இத கொஞ்சம் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ன்னு சொல்லும்போது டஸ் இருக்காது, அதனால எஸ் வரும். நோன்னு சொல்லும்போது டசன்ட் இருக்கும், அதனால எஸ் வராது. ஏன் இத கத்துக்கணும்? நீங்க ஒரு இன்டர்வியூல இருக்கீங்கன்னு வைப்போம். அவங்க டு யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ்னு கேக்குறாங்க. நீங்க வெறும் எஸ்ன்னு சொன்னா அது சாதாரணமா இருக்கும். அதுவே எஸ் ஐ ஹாவ் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்க தன்னம்பிக்கை அங்க பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி உங்க மேனேஜர் டஸ் ஹி கம்ப்ளீட் த ஒர்க்னு கேட்டா நீங்க எஸ் ஹி கம்ப்ளீட்ஸ் த ஒர்க் அப்படின்னு அந்த எஸ் சேர்த்து சொன்னீங்கன்னா உங்க இங்கிலீஷ் நாலேஜ் அவங்களுக்கு புரியும். இந்த ரூல்ஸ் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இத மனசுல ஸ்ட்ராங்கா பதியணும்னா நாம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். கவலைப்படாதீங்க, அடுத்த பார்ட்ல நாம 10 முக்கியமான கேள்விகளை வச்சு நேரடியா பிராக்டிஸ் பண்ண போறோம். டூ கொஸ்டின்ஸ். ஐ யூ. டு யூ ட்ரிங்க் டீ? நீ டீ குடிக்கிறாயா? எஸ், ஐ ட்ரிங்க் டீ. ஆமாம், நான் டீ குடிக்கிறேன். நோ, ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. இல்லை, நான் டீ குடிப்பதில்லை. டு யூ லைக் மியூசிக்? உனக்கு இசை பிடிக்குமா? எஸ், ஐ லைக் மியூசிக். ஆமாம், எனக்கு இசை பிடிக்கும். நோ, ஐ டோன்ட் லைக் மியூசிக். இல்லை, எனக்கு இசை பிடிக்காது. டு யூ பிளே கேம்ஸ்? நீ விளையாட்டுகள் விளையாடுவாயா? எஸ், ஐ பிளே கேம்ஸ். ஆமாம், நான் விளையாடுவேன். நோ, ஐ டோன்ட் பிளே கேம்ஸ். இல்லை, நான் விளையாடுவதில்லை. டு யூ கோ டு த ஆஃபீஸ்? நீ அலுவலகத்திற்கு செல்கிறாயா? எஸ், ஐ கோ டு த ஆஃபீஸ். ஆமாம், நான் அலுவலகம் செல்கிறேன். நோ, ஐ டோன்ட் கோ டு த ஆஃபீஸ். இல்லை, நான் அலுவலகம் செல்வதில்லை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? உனக்கு இது புரிகிறதா? எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆமாம், எனக்கு இது புரிகிறது. நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இல்லை, எனக்கு இது புரியவில்லை. டஸ் கொஸ்டின்ஸ். ஹி, ஷி. பாசிட்டிவ் எஸ் ரூல். கவனிக்க, பதில் எஸ் என வரும்போது செயலுடன் எஸ் சேரும். டஸ் ஹி டிரைவ் அ கார்? அவர் கார் ஓட்டுகிறாரா? எஸ், ஹி டிரைவ்ஸ் அ கார். ஆமாம், அவர் கார் ஓட்டுகிறார். நோ, ஹி டசன்ட் டிரைவ் அ கார். இல்லை, அவர் கார் ஓட்டுவதில்லை. டஸ் ஷி குக் வெல்? அவள் நன்றாக சமைக்கிறாளா? எஸ், ஷி குக்ஸ் வெல். ஆமாம், அவள் நன்றாக சமைக்கிறாள். நோ, ஷி டசன்ட் குக் வெல். இல்லை, அவள் நன்றாக சமைப்பதில்லை. டஸ் ஹி வாட்ச் டிவி? அவர் டிவி பார்க்கிறாரா? எஸ், ஹி வாட்சஸ் டிவி. ஆமாம், அவர் டிவி பார்க்கிறார். நோ, ஹி டசன்ட் வாட்ச் டிவி. இல்லை, அவர் டிவி பார்ப்பதில்லை. டஸ் ஷி சிங் சாங்ஸ்? அவள் பாடல்கள் பாடுகிறாளா? எஸ், ஷி சிங் சாங்ஸ். ஆமாம், அவள் பாடல்கள் பாடுகிறாள். நோ, ஷி டசன்ட் சிங் சாங்ஸ். இல்லை, அவள் பாடுவதில்லை. டஸ் ஹி நோ த வே? அவருக்கு வழி தெரியுமா? எஸ், ஹி நோஸ் த வே. ஆமாம், அவருக்கு வழி தெரியும். நோ, ஹி டசன்ட் நோ த வே. இல்லை, அவருக்கு வழி தெரியாது. அவ்வளவுதான் நண்பர்களே, வெற்றிகரமா டே 6 முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு ஒரு கேள்விக்கு எஸ் அல்லது நோ அப்படின்னு எப்படி ஒரு முழு வாக்கியமா பதில் சொல்றதுன்னு தெளிவா கத்துக்கிட்டீங்க. முக்கியமா அந்த எஸ் ரூல் இப்போ உங்களுக்கு அக்குவேரா ஆணிவேரா புரிஞ்சிருக்கும். இன்னைக்கான ஹோம்வொர்க். இன்னைக்கு நாம பார்த்த 20 செட்கள்ல ஏதாவது ஒரு கேள்விக்கு எஸ் அப்படின்னு தொடங்குற பதில கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, எஸ், ஐ லைக் இங்கிலீஷ் அல்லது எஸ், ஹீ ஒர்க்ஸ். நீங்க அந்த எஸ் ரூலை சரியா பயன்படுத்துறீங்களான்னு நான் செக் பண்ண போறேன். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள், டே 7, த பிக் டெஸ்ட். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் பாஸ். ஏன்னா நாளைக்கு புது பாடம் கிடையாது. கடந்த 6 நாட்களா நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு ரிவிஷன் அண்ட் லைவ் பிராக்டிஸ் பண்ண போறோம். இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்டது எந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்குன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு நீங்க பண்ற அந்த பயிற்சி தான் உங்களை இங்கிலீஷ்ல சரளமா பேச வைக்க போகுது.
வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏஜே கிரியேட்டிவிட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு டே 7ல ஒரு மாசான பிராக்டிஸ் செஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் கீப் பிராக்டிசிங், ஸ்டே பாசிட்டிவ். பை.